Hello friends, welcome back to our channel Aari World. இன்னைக்குள்ள ஆரி வீடியோல நம்ம ஈஸியா ரெண்டு புட்டாஸ் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் புட்டா டிசைனுக்கு நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த ரவுண்ட் கிளிப் ஸ்டோனை ஒட்டி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளிப் ஸ்டோன் நல்லா காயட்டும். நெக்ஸ்ட் அதை சுற்றி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி நீடில் சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இந்த மாதிரி நீடில் 2 சுகர் பீட், ஒரு பியர் பீட், ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு லோட் பண்ணிவிட்டு இதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி சென்டரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டி ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப அதே மாதிரி 2 சுகர் பீட், பியர் பீட், சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போது கீழே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு மேலே இந்த மாதிரி பென்சில் வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு ட்ரா பண்ண வரலன்னா சைடில் இருந்து 3 அந்த சிம்பிள் மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா இது ஈஸியாக உங்களுக்கு ட்ரா பண்ண முடியும். இப்போது நீடில் நான் ஒரு சுகர் பீட், ஒரு கட் பீட் இந்த மாதிரி வச்சு நான் இந்த சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி வளைஞ்சி வர எல்லா டிசைனுக்குமே ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த டிசைன் அப்படியே கிடைக்கும். இனி இந்த எண்டில் நான் இந்த மாதிரி ஒரு சுகர் பீட், ஒரு பியர் பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போது இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் திரும்ப நீடில் ஒரு சுகர் பீட், கட் பீட் இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சுகர் பீடை அந்த சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இதில் நான் ஒவ்வொன்றுக்குமே எண் நாட் போடாமல் பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டு திரும்ப இந்த மாதிரி ஒரு கட் பீட், ஒரு சுகர் பீடை இந்த சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நாட் போடாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட சென்டரில் நான் ஒரு சுகர் பீட், ஒரு பியர் பீட், திரும்ப ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த டிசைனோட இந்த சைடில் நான் திரும்பவுமே ஒரு சுகர் பீட், ஒரு பியர் பீட் வச்சு இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த டிசைனோட சென்டரில் நான் ஒரு கட் பீட், ஒரு சுகர் பீட் வச்சு அதில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு புட்டாஸ் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது ஃபுல்லாகவே இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் இதோட ஃபைனல் லுக். இனி செகண்ட் புட்டாஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பண்ணக்கூடிய அந்த புட்டாஸோட டிசைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு இதோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பியர் பீட் ஒட்டி எடுத்துக்கலாம். இதில் பியர் பீட்னு இல்லை, நீங்கள் எந்த பீட்ஸ் வேணாலுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கோல்டன் பீட்க்கு அடுத்து நான் இந்த மாதிரி நீடில் கட் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி நீடில் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு அந்த கட் பீட்க்கு அடுத்தது இதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது இந்த சுகர் பீட்ஸ்க்கு அடுத்தது ஸ்டிச் பண்ண நான் வந்து இந்த ஸ்டோன் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் லேஸை அதில் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கிடைக்கும். இப்போ இது நல்லா காயட்டும். நெக்ஸ்ட்டு கீழே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி நீடில் திரும்பவுமே இது போல் கட் பீட் லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த டிசைன்லேயுமே நான் வந்து இதே போல் கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லீஃப் டிசைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்குமே நான் வந்து இந்த மாதிரி 3 கட் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே இருந்து இந்த மாதிரி 3 கட் பீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து அதோட பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு திரும்ப மேலே இருந்து கீழே 3 பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாறி மாறி ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்டையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் இந்த செகண்ட் புட்டாவோட